இதோ உங்கள் கதை. கிருத்திகாவின் கதை, ஒரு பாச போராட்டம். என் பெயர் கிருத்திகா. நான் ஒரு மேல் நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவள். நாங்கள் 2 உடன்பிறப்புகள் மட்டுமே. என் அண்ணன் என்னை விட மூத்தவர். நான் கடைசி பெண் என்பதால் எல்லோருடைய கண்களுக்கும் நான் ஒரு செல்லப்பிள்ளையாக இருந்தேன். விதி ஒரு பயங்கரமான திருப்பத்தை எடுத்து எங்கள் சோதனைகள் தொடங்கும் வரை எங்கள் வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருந்தது. நான் சிறுவயதாக இருந்தபோதே என் பெற்றோர் ஒரு சாலை விபத்தில் இறந்துவிட்டனர். என் தந்தைக்கு ஒரு சிறிய தொழில் இருந்தது. அவரது திடீர் மரணத்திற்குப் பிறகு என் மாமா அதை தற்காலிகமாக பொறுப்பேற்றார். மாமா எங்களை வளர்த்தார், ஆனால் அவரது நடத்தை எப்போதும் ஒரு வியாபாரியைப் போலவே இருந்தது. தனது சொந்த லாப நஷ்டங்களிலேயே அவர் கவனம் செலுத்தினார். அனாதைகளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பை அவர் எங்களுக்கு ஒருபோதும் வழங்கவில்லை. என் அண்ணன் வளர்ந்ததும் அவர் நிலைமையை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். மேலும் என் மாமா தனது பங்கை பிரித்து கொண்டு எங்களுடைய பங்கை உண்மையுடன் என் அண்ணனிடம் ஒப்படைத்தார். அன்று முழு வீட்டின் பொறுப்பும், குறிப்பாக என்னுடைய பொறுப்பும் என் அண்ணனின் தோள்களில் விழுந்தது. இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட என் அண்ணன் இரவு பகலாக அயராது உழைத்தார். நகர சந்தையில் பொருட்களை உற்பத்தி செய்தும் சந்தைப்படுத்தியும் தனது தொழிலை கடின உழைப்புடன் தொடங்கினார். சில ஆண்டுகளிலேயே எங்கள் தொழில் நகரின் மிக வெற்றிகரமான தொழில்களில் ஒன்றாக மாறியது. அண்ணனின் அன்பும் புதிய உறவும். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அவர் எனக்கு அண்ணன் மட்டுமல்ல, என் சிறந்த நண்பராகவும் ஒரு ஆதரவாகவும் இருந்தார். என் பெற்றோரின் இல்லாமையை அவர் ஒருபோதும் எனக்கு உணரவிடவில்லை. எனது சரி தவறு என எல்லா தேவைகளையும் அவர் உடனடியாக நிறைவேற்றுவார். காலம் கடந்தது. பிறகு என் அண்ணனுக்கு திருமணம் நடந்தது. என் அண்ணியும் மிகவும் அமைதியான மற்றும் அன்பான பெண்மணி. அவர் என்னை சொந்த தங்கையைப் போலவே நடத்தினார். வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்திருந்தது. நான் என் அண்ணியை மிகவும் மதித்தேன். அவர் செய்யும் அனைத்து வேலைகளிலும் அவருக்கு உதவினேன். இதனால் நாங்கள் ஒரு அற்புதமான நேரத்தை கழித்தோம். பல்கலைக்கழக வாழ்க்கையும் கனவுகளும். நான் இன்னும் படித்துக் கொண்டிருந்தேன். நகரின் ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் எனக்கு இடம் கிடைத்தது. எனக்கு ஒப்பனை, மேக்கப் மற்றும் ஃபேஷன் மீது ஆர்வம் இருந்ததால் எனது பல்கலைக்கழக நாட்களில் நான் நிறைய நாகரிகமான உடைகளை அணிந்தேன். அந்த பயணத்தை முழுமையாக அனுபவித்தேன். நான் மிகவும் சுதந்திரமான மற்றும் நவீன எண்ணம் கொண்டவளாக இருந்தேன். உலகம் என் கைக்குள் இருப்பதாகவும் நான் விரும்புவதையெல்லாம் என்னால் அடைய முடியும் என்றும் நான் நம்பினேன். நானும் என் தோழிகளும் பல்கலைக்கழக சிற்றுண்டிச்சாலையில் கேஃபிடீரியா மணிநேரக் கணக்கில் அமர்ந்து எங்கள் பொற்கால கனவுகளைப் பற்றி பேசிக் கொண்டிருப்போம். என் தோழி நந்தினி அடிக்கடி என்னிடம் கேட்பாள், கிருத்திகா, உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கைத் துணை வேண்டும் என்று. நான் பெருமையுடனும் புன்னகையுடன் பதிலளிப்பேன், என் எதிர்கால கணவன் ஒரு சாதாரண மனிதனாக இருக்க மாட்டார் என்று. அவர் உயர்கல்வி கற்றவராகவும் நவீனமானவராகவும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் உயர்பதவியில் இருப்பவராகவும் இருப்பார். அவர் ஒரு பெரிய பளபளப்பான காரில் வந்து என்னை திருமணம் செய்து கொள்ள ஒரு பிரம்மாண்டமான அரண்மனைக்கு அழைத்துச் செல்வார். எனது அழகு, எனது பட்டம் மற்றும் எனது அண்ணனின் செல்வம் குறித்து நான் மிகவும் பெருமிதம் கொண்டிருந்தேன். நான் ஒரு இளவரசிக்கு குறைவானவள் அல்ல என்றும் ஒரு இளவரசனுக்கு தகுதியானவள் என்றும் நான் நம்பினேன். ஒரு முக்கியமான முடிவு. நான் சிறப்பான முறையில் பட்டம் பெற்றவுடன் வீட்டில் ஒரு திருவிழா போன்ற சூழல் நிலவியது. என் அண்ணன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அன்று மாலை அவர் என்னை அவரது அறைக்கு அழைத்தார். அவர் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான தீவிரம் இருந்தது. நான் புன்னகையுடன் உள்ளே சென்றேன். என்ன விஷயம் அண்ணா? ஏன் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறீர்கள்? என்ன யோசிக்கிறீர்கள்? இன்று எனது மகிழ்ச்சியான நாள் என்று நான் அவரது கையை அன்புடன் பிடித்துக்கொண்டு சொன்னேன். அவர் ஒரு நீண்ட மூச்சை எடுத்து என் பக்கம் திரும்பி அன்பாகச் சொன்னார், கிருத்திகா, நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். பார், இது உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவு. இந்த வார்த்தைகளைக் கேட்டதும் நான் திடுக்கிட்டு அவரை உன்னிப்பாக பார்த்தேன். உனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன் உன் விருப்பத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். என் அண்ணன் என் கண்களை பார்த்துச் சொன்னார், நீ படித்தவள், புத்திசாலி, வாழ்க்கையின் நல்ல மற்றும் கெட்ட அம்சங்களை புரிந்து கொண்டவள். உனக்கு யாரையாவது பிடித்திருந்தால் அல்லது நீ திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பையன் யாராவது இருந்தால் தயங்காமல் என்னிடம் சொல். நான் உன் அண்ணன், அதே சமயம் உன் சிறந்த நண்பனும் கூட. உன் மகிழ்ச்சிக்காக நான் எதையும் செய்வேன். அந்த தருணத்தில் நான் மிகச் சிறுவயதாக இருந்தபோது என் தந்தை சொன்ன ஒரு விஷயம் திடீரென்று என் நினைவுக்கு வந்தது. அவர் அடிக்கடி என் நெற்றியை அன்புடன் வருடிச் சொல்வார், மகளே, நினைவில் வைத்துக்கொள், எந்த பெண்கள் தங்கள் பெற்றோர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களுக்கு முன்னால் தலைவணங்கி அவர்களை மதித்து தன்னிச்சையாகச் செயல்படாமல் இருக்கிறார்களோ
அவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் மற்றும் கடவுளால் உயர்தரமானவர்களாக கருதப்படுகிறார்கள். உண்மை என்னவென்றால் எனக்கு எந்த பையனையும் உண்மையில் பிடிக்கவில்லை. பல்கலைக்கழகத்தில் நட்புக்கரம் நீட்டிய பல பசங்க இருந்தார்கள். ஆனால் எனது எதிர்பார்ப்புகள் ஸ்டாண்டர்ட்ஸ் மிக உயர்ந்ததாக இருந்ததால் நான் யாரைப் பற்றியும் யோசிக்கக்கூட இல்லை. எனக்கு சில கனவுகள் மட்டுமே இருந்தன. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கனவு காண உரிமை உண்டு. நானும் என் கனவு இளவரசன் வந்து என்னை திருமணம் செய்து அழைத்துச் செல்வான் என்று கனவு கண்டேன். திருமணத்தைப் பற்றிய முழு முடிவையும் முழு நம்பிக்கையுடன் என் அண்ணனிடமே விட்டுவிட்டேன். புன்னகையுடன் சொன்னேன், அண்ணா, எனக்கு யாரையும் பிடிக்கவில்லை. கிருத்திகாவின் கதை, சிதைந்த கனவுகள். நீங்கள் எங்கே என் திருமணத்தை நிச்சயித்தாலும், யாரை எனக்காக தேர்ந்தெடுத்தாலும், நான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக அவரை திருமணம் செய்து கொள்வேன். உங்களின் தேர்வை என் தேர்வை விட நான் அதிகம் நம்புகிறேன். இதை கேட்டதும் என் அண்ணனின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. அவர் அன்புடன் என் தலையை வருடினார். இப்போது விதி தனது விளையாட்டைத் தொடங்க தயாரானது. சில நாட்களுக்குப் பிறகு ஒரு மதிய வேளையில் வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. மிகவும் எளிமையாகவும் ஏழையாகவும் தோற்றமளித்த ஒரு முதியவர் வரவேற்பறைக்குள் நுழைந்தார். அவர் என் தந்தையின் மிக நெருக்கமான சிறுவயது நண்பர் என்று என்னிடம் சொன்னார். அண்ணனை பார்த்தவுடன் அவர் அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டார். பின்னர் நீண்ட நேரம் அமர்ந்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். தேநீர் அருந்தும்போது அந்த பெரியவர் திடீரென்று ஒரு விஷயத்தை சொன்னார். அது என் அண்ணனையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவர் தனது மகனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புவதாகவும் அதற்காகவே இன்று எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பதாகவும் அண்ணனிடம் சொன்னார். அந்த பெரியவர் ஒரு பெருமூச்சு விட்டு நான் மிகவும் சிறியவளாக இருந்தபோது அவர் என் அப்பாவிடம் ஒரு சத்தியம் செய்ததாக விளக்கினார். அதாவது, அவரது மகன் வளர்ந்ததும் அப்பாவின் மகள் வளர்ந்ததும் அப்பா தனது மகளை தனது மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக வாக்கு கொடுத்திருந்தாராம். இதை கேட்ட அண்ணன் அதிர்ந்து போனார். இந்த வாக்குறுதியைப் பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அந்த முதியவர் பொய் சொல்லவில்லை என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் அப்பா தனது நண்பனை உண்மையிலேயே நேசித்தார். அவருக்காக தனது உயிரையும் கொடுக்கக்கூடியவர். அண்ணனின் மனப்போராட்டம். அண்ணன் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். நான் திருமண முடிவை முழுமையாக அவரிடமே விட்டுவிட்டேன் என்பதை அவர் நன்கு அறிவார். மறுபுறம் அப்பாவின் வார்த்தைகளையும் அவர் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவது தனது மிகப்பெரிய பொறுப்பு மற்றும் கடமை என்று அவர் கருதினார். மறைந்த தனது தந்தையின் வாக்குறுதிகள் எதையும் மீற அவர் விரும்பவில்லை. ஆனால் உண்மையான பிரச்சினை வேறொன்று. அது அண்ணனை உள்ளபடி உலுக்கியது. அந்த நண்பரின் மகன் மிகக் குறைந்த கல்வியறிவு கொண்டவர். அவர் வெறும் 12ஆம் வகுப்பு இன்டர்மீடியட் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருந்தார் மற்றும் ஒரு தொழிற்சாலையில் சாதாரண வேலை செய்து வந்தார். அவரது சம்பளமும் வாழ்க்கை முறையும் எங்கள் அந்தஸ்திற்கு அருகில் கூட வரவில்லை. இதற்கிடையில் நான் நன்கு படித்த அழகான மற்றும் நாகரிகமான பெண். நான் கல்லூரி, விடுதி மற்றும் பல்கலைக்கழகம் சென்றவள். என் எண்ணங்களும் கருத்துக்களும் மிகவும் வித்தியாசமானவை. நான் ஒரு சுதந்திரமான பெண். அவள் விரும்பியபடி ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதே அவளது இறுதி இலக்காக இருந்தது. அந்த பையனுக்கும் எனக்கும் எந்த பொருத்தமும் இல்லை. நாங்கள் இருவேறு உலகங்களை சேர்ந்தவர்கள். அண்ணன் பல இரவுகள் உறக்கமில்லாமல் கவலையில் கழித்தார். என்ன செய்வது என்று அண்ணியிடமும் ஆலோசித்தார். அண்ணியும் அப்பாவின் வாக்குறுதிகளை மதித்து காப்பாற்ற வேண்டுமென்பதற்கே ஆதரவாக இருந்தார். இறுதியில் உணர்ச்சிக்கும் யதார்த்தத்திற்கும் இடையிலான இந்த போரில் அப்பாவின் வாக்குறுதியே வென்றது. என் அண்ணன் என் தந்தையின் நண்பரின் மகனுடன் எனக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்தார். திருமணமும் அதிர்ச்சியும். ஆனால் உண்மையைச் சொன்னால் நான் அந்த பையனின் முகத்தை கூட பார்க்கவில்லை. நான் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. ஏனென்றால் என் அண்ணன் எனக்காக யாரோ ஒருவரை தேர்ந்தெடுக்க மாட்டார் என்று நான் நினைத்தேன். என் திருமண ஆடை லெஹெங்கா நகரின் மிகவும் பிரபலமான வடிவமைப்பாளரால் வடிவமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நான் வானத்தில் பறந்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையின் மிக அழகான பயணம் தொடங்கப் போகிறது என்று உணர்ந்தேன். மெஹந்தி இரவில் நான் நிறைய நடனமாடினேன். எல்லோருடைய கவனமும் என் மீதுதான் இருந்தது. உண்மை என்னவென்று எனக்கு தெரியவே இல்லை. அடுத்த நாள் திருமண ஊர்வலம் வந்தது. நான் மணப்பெண் கோலத்தில் என் அறையில் அமர்ந்திருந்தேன். முன்பின் தெரியாத இந்த மனிதருக்கு நான் திருமணம் செய்து வைக்கப்பட்டேன். என் கணவர் எப்படி இருப்பார் என்று பார்ப்பதற்கு எனக்கு சற்று ஆர்வம் இருந்தது. ஆனால் அவரது முகம் முற்றிலும் திரையால் சேகரா மறைக்கப்பட்டிருந்தது. நானும் திரையிலேயே இருந்தேன். நான் நவீனமானவளாக இருந்தபோதிலும் அந்த நேரத்தில் இவை அனைத்தையும் நான் ரசித்துச் செய்தேன். நான் மகிழ்ச்சியுடன் அனைத்து சடங்குகளையும் செய்தேன். விடைபெறும் நேரம் வந்தபோது நான் என் அண்ணனை கட்டிப்பிடித்து நிறைய அழுதேன். அவர் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவரது கண்ணீர் ஒரு வித்தியாசமான கதையை சுமந்திருந்தது. அதை அந்த நேரத்தில் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அழுது கொண்டே காரில் அனுப்பி வைக்கப்பட்டேன். பயணம் நீண்டு கொண்டே போனது. என் இதயம் படபடத்தது.
சிதைந்த அரண்மனை. கார் நின்றபோது நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். நான் இருக்கும் இடம் மிகவும் குறுகலான பாழடைந்த தெருவாக இருந்தது. சுற்றியுள்ள வீடுகள் மிகவும் சிறியதாகவும் பழையதாகவும் இருந்தன. இதை பார்த்தவுடன் என் உடல் நடுங்கியது. நாம் வழியை தவறிவிட்டோமோ என்று நினைத்தேன். ஆனால் ஓட்டுநர் கதவை திறந்து நான் வெளியே வர சைகை செய்தபோது மிகவும் சிறிய மற்றும் சாதாரணமான ஒரு மனிதர் என்னை வரவேற்றார். நான் ஒரு வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். சுவர்களின் வர்ணங்கள் மங்கி பூச்சிகள் உதிர்ந்து கொண்டிருந்தன. முற்றம் மிகச் சிறியதாக இருந்தது. அங்கு எனக்கு மூச்சு திணறுவது போல் இருந்தது. பிறகு நான் ஒரு சிறிய அறையில் அமர வைக்கப்பட்டேன். அதன் அலங்காரங்கள் மிகவும் எளிமையாகவும் மலிவாகவும் இருந்தன. என் கனவு அரண்மனை ஒரு நொடியில் சிதைந்தது. அது எனது முதலிரவு. அப்போதுதான் முதல் முறையாக என் கணவரை பார்த்தேன். நான் கோபத்தில் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் முகம் ஏமாற்றத்தால் நிறைந்திருந்தது. கதவு திறந்தது. அந்த மனிதர் உள்ளே நுழைந்தார். நான் மீண்டும் ஒருமுறை அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அவர் மலிவான ஆடைகளை அணிந்த ஒரு எளிய சாதாரண இளைஞர். அவர் கருமையான நிறம் கொண்டவர். அவரது முகத்தில் வசீகரம் ஏதுமில்லை. அவரது ஆளுமையும் பர்சனாலிட்டி முற்றிலும் ஈர்ப்பில்லாமல் இருந்தது. நான் இவ்வளவு தூரம் எதிர்பார்த்து தயாராகி காத்திருந்த என் கனவு இளவரசன் அவர் இல்லை. கிருத்திகாவின் கதை ஏமாற்றமும் ஆத்திரமும். அவரை பார்த்த கணமே என் கோபம் மீண்டும் 7ஆம் வானத்தை எட்டியது. எனக்குள் லாவா குழம்பு கொதிப்பது போலவும் அது எந்த நேரத்திலும் வெடிக்கத் தயாராக இருப்பது போலவும் உணர்ந்தேன். நீ ஏன் என் அறைக்கு வந்தாய் என்று படுக்கையிலிருந்து எழுந்து கத்தினேன். என் குரல் மிகவும் கடுமையாக இருந்ததால் அவர் அப்படியே உறைந்து நின்றார். நீ யார்? இங்கே வர உனக்கு எவ்வளவு தைரியம் என்று என் பாவாடையை ஆவேசமாக இழுத்துக்கொண்டே விஷம் கக்கும் குரலில் கேட்டேன். என் திடீர் நடத்தையைக் கண்டு அவர் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தார். அவர் முகம் சிவந்தது. உனக்கு என்னாச்சு? நீ எதையோ தவறாக புரிந்து கொள்கிறாய் என்று நினைக்கிறேன் என்று கூர்மையான குரலில் என் மீது பார்வையை பதித்து கேட்டார். சரி, நான் எதை தவறாக புரிந்து கொள்கிறேன்? உன் முட்டாள்தனத்தை நிறுத்திவிட்டு என் அறையை விட்டு வெளியே போ என்று அருவருப்புடன் இடைமறித்தேன். இதோ பார், நான் உன் கணவன் என்று அவர் தரையை பார்த்தபடி சொன்ன அந்த வார்த்தைகள் என் காதுகளில் குண்டு விழுந்தது போல ஒலித்தன. உன் பிதற்றலை நிறுத்து. என் அண்ணன் என்னிடம் இப்படி ஒரு அருவருப்பான விளையாட்டை ஒருபோதும் விளையாட மாட்டார் என்று மீண்டும் என் முழு பலத்துடன் கத்தினேன். முதல் முறையாக என் அண்ணன் எனக்கு அநீதி இழைத்துவிட்டார் என்பதை நான் ஆழமாக உணர்ந்தேன். நான் இரவு முழுவதும் படுக்கையில் அங்குமிங்கும் புரண்டு கொண்டிருந்தேன். அவரோ நான் கேட்டபடியே ஒரு தலையணையுடன் தரையில் அமைதியாக உறங்கினார். சிறுவயதிலிருந்தே நான் கனவு கண்ட வாழ்க்கை இதுவல்ல. கசப்பான காலை பொழுது. நான் நெளிந்தபடி என் கனமான துப்பட்டாவை ஆத்திரத்துடன் இழுத்து படுக்கையில் எறிந்தேன். கால்களை தரையில் ஓங்கி மிதித்தேன். என் காலணிகளின் உரத்த கோபமான சத்தம் அவரை திடுக்கிட்டு எழச் செய்தது. அவர் குழப்பத்துடன் சுற்றி பார்த்தார். எழுந்துவிட்டாயா? உனக்கு சூடாக தேநீரும் காலை உணவும் கொண்டு வருகிறேன் என்று அவர் தரையிலிருந்து எழுந்து தனது ஆடைகளை தட்டிவிட்டு மென்மையாகவும் அன்பாகவும் பேசினார். அவர் குரலில் ஒரு விசித்திரமான மென்மை இருந்தது. அதை நான் பலவீனம் என்று தவறாக நினைத்தேன். உன் அழுக்கு கைகளால் கொடுக்கும் எதுவும் எனக்கு வேண்டாம். இங்கிருந்து போ. என் கண்ணில் படாதே. இங்கிருந்து வெளியே போ. இனி என்னிடம் பேசக்கூட துணியாதே என்று அலங்கார மேஜையின் முன் நின்று நகைகளை கழற்றிக்கொண்டே கடுமையாக பதிலளித்தேன். என் ரத்தம் கொதித்துக் கொண்டிருந்தது. இந்த வீட்டில் இருக்கும் எல்லாவற்றையும் அழிப்பதிலிருந்தோ அல்லது தீ வைப்பதிலிருந்தோ என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. என் கூர்மையான மற்றும் முரட்டுத்தனமான நடத்தையால் அவர் ஒரு கணம் உறைந்து போனார். அவரது ஆழமான கண்களில் ஒரு விசித்திரமான சோகமான ஒளி மின்னியது. ஆனால் அவர் எனக்கு பதில் சொல்லவில்லை. தலை குனிந்தபடி அமைதியாக கதவை திறந்து வெளியே சென்றார். மூடுபனி படிந்த அலங்கார மேஜை கண்ணாடியின் முன் நின்று என்னையும் என் விதியையும் சபித்துக் கொண்டிருந்தேன். சிதைந்த கௌரவம். இன்று எனது வரவேற்பு நிகழ்ச்சி ரிசப்ஷன். இந்த நாற்றமடிக்கும் அசுத்தமான வீட்டில் நான் மணப்பெண்ணாக அமர வேண்டும். கண்ணாடியில் என் வெளிரிய முகத்தை பார்த்து எனக்காகவே நான் மிகவும் வருத்தப்பட்டேன். சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவு திறந்தது. அவர் ஒரு பழைய தட்டில் ஒரு கப் தேநீரும் சில பிஸ்கட்களும் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தார். அவர் கவனமாக அடி எடுத்து வைத்து தட்டை எனக்கு முன்னால் வைத்தார். தயவு செய்து ஏதாவது சாப்பிடு. கோபத்தினால் நேற்று இரவு முழுவதும் நீ எதையும் சாப்பிடவில்லை. இப்படியே பசியுடன் இருந்தால் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என்று அவர் என்னை உற்று பார்த்து கெஞ்சினார். அவரது தொனியில் ஒரு விசித்திரமான அக்கறை இருந்தது. அது எனக்கு விஷமாக தெரிந்தது. உன்னுடைய இந்த முகத்தையும் நீ கொண்டு வந்த இந்த மலிவான தரம் குறைந்த உணவையும் நான் பார்க்க விரும்பவில்லை என்று உன்னிடம் சொல்லிவிட்டேன் என்று நான் என் முழுபலத்துடன் தட்டை தள்ளி எறிந்தேன். தேநீர் கோப்பை திடீரென்று தரையில் விழுந்து துண்டு துண்டாக உடைந்தது.
சூடான தேநீர் தரையில் கொட்டியது. பிஸ்கட்கள் நொறுங்கின. அவர் கீழே விழுந்த கோப்பையை ஆச்சரியத்துடன் பார்த்தார். பின்னர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். அவர் என்னிடம் எந்த புகாரும் சொல்லவில்லை. உடைந்த துண்டுகளை தன் கைகளால் அமைதியாக பொறுக்கி எடுத்து ஒரு துணியால் தரையை துடைக்க ஆரம்பித்தார். எனக்கு கூச்சல் போட்டு ரகளை செய்ய வேண்டும் போல் இருந்தது. இவ்வளவு அவமானப்படுத்திய பிறகும் மௌனமாக இருக்கும் இவன் எவ்வளவு வெட்கமற்றவன், திமிர் பிடித்தவன் என்று தோன்றியது. அவருக்கு கோபமே வரவில்லை. அவரது அந்த அமைதியான போக்கு எனக்குள் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல் இருந்தது. அது ஒரு சிறிய வரவேற்பு நிகழ்ச்சி. ஒரு பெரிய மண்டபத்திற்கு பதிலாக அவர்கள் தங்கள் சிறிய குறுகலான வீட்டின் முற்றத்திலேயே அதை ஏற்பாடு செய்திருந்தனர். காலை முதலே வெளியில் தெரு பரபரப்பாக இருந்தது. மலிவான கூடாரங்கள், டென்ட்ஸ் அமைக்கப்பட்டன. இதெல்லாம் எனக்கு இன்னும் கோபத்தையே ஏற்படுத்தியது. கோபத்தில் என் முகம் சிவந்தது. என் அண்ணனும் அண்ணியும் எனது பணக்கார நவீன பல்கலைக்கழக நண்பர்களுடன் வரப்போகிறார்கள். என்னைப் பற்றியும் என் ஏழை கணவரைப் பற்றியும் அவரது இந்த அழுக்கான பாழடைந்த வீட்டைப் பற்றியும் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? நான் கோபத்தில் என் தலைமுடியை பீத்துக்கொண்டு படுக்கையில் விழுந்து அழுதேன். அவர்கள் அந்த பந்தலை அமைத்து மலிவான பிளாஸ்டிக் நாற்காலிகளை போட்டிருந்தனர். இதை பார்த்தபோது என் நண்பர்கள் அனைவருக்கும் முன்னால் நான் அவமானப்படுத்தப்படுவேன் என்று நான் தொடர்ந்து கவலைப்பட்டேன். நான் நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். அறையை விட்டு வெளியே வரவோ அல்லது தயாராகவோ நான் முற்றிலுமாக மறுத்துவிட்டேன். பிறகு மதிய நேரத்தில் என் அண்ணி அறைக்குள் வந்து என் அண்ணனின் முடிவை மதிக்குமாறு என்னிடம் கெஞ்சத் தொடங்கினார். என் அண்ணியின் வேண்டுகோளுக்கிணங்கவும் என் அண்ணனின் மரியாதையை நினைத்தும் நான் ஒரு கனமான மற்றும் விலையுயர்ந்த ஷராரா அணிந்து கொண்டு என்னை கட்டாயப்படுத்தி தயார் செய்து கொண்டேன். கண்ணாடியில் முழுமையாக அலங்கரிக்கப்பட்ட என்னை பார்த்தபோது எனக்கே என் மீது வெறுப்பு உண்டானது. அன்று மாலை விருந்தினர்கள் வரத் தொடங்கியபோது என் இதயம் படபடத்தது. நான் தலை குனிந்தபடி ஒரு மலிவான பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்தேன். விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து என் நண்பர்கள் உள்ளே வந்தபோது அவர்கள் கண்களில் ஆச்சரியமும் அந்த சூழலை பார்த்த ஏளனமும் தெளிவாக தெரிந்தது. கிருத்திகா, இதெல்லாம் என்ன? இது என்ன மாதிரியான இடம்? அங்கே வெளியே விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருக்கிறாரே, உடையில் குழம்பு சிந்தியபடி. அவர்தான் உன் கணவரா என்று நந்தினி என் காதுக்கு அருகில் குனிந்து தாழ்வான ஆனால் கிண்டலான தொனியில் கேட்டாள். அவளுடைய அந்த தொனி என்னை சுட்டெரித்தது. அவமானத்தால் என் முகம் சிவந்தது. என் கண்கள் தரையை நோக்கி குனிந்தன. பூமி பிளந்து என்னை விழுங்கக்கூடாதா என்று நான் ஏங்கினேன். நான் நந்தினியை ஆத்திரத்துடன் முறைத்து பார்த்து பற்களை கடித்தபடி, நீ இங்கே சாப்பிட வந்தாயா அல்லது என்னை கேலி செய்ய வந்தாயா? பேசாமல் இங்கே அமர் என்று சொன்னேன். அண்ணனுடன் மோதல். அன்று என் அண்ணன் மீது எனக்கு இருந்த கோபம் எல்லை கடந்தது. எனக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் அவரை தனியாக சைகை செய்து அழைத்து ஒரு காலியான அறைக்குள் கொண்டு சென்று கதவை மூடினேன். என் பொறுமை இறுதியாக உடைந்தது. எனக்காக இதையா கண்டுபிடித்தீர்கள்? ஒரு காலத்தில் ஆடம்பரமாக இருந்த என் வாழ்க்கையை இந்த பிச்சைக்காரனுடனும் படிப்பறிவற்ற அறிவில்லாத இந்த மனிதனுடனும் பிணைத்து விட்டீர்களே என்று என் கண்ணீரை ஆவேசமாக துடைத்துவிட்டு என் அண்ணனை ஆத்திரத்துடன் பார்த்து கத்தினேன். கிருத்திகா, கடவுளுக்காக மெதுவாக பேசு. வெளியே விருந்தினர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பையன் உன் கணவன். நீ என்ன முட்டாள்தனமாக பேசுகிறாய் என்று அண்ணன் பதற்றத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்து என்னை அமைதிப்படுத்த முயன்றார். அவர் முகத்தில் அளவற்ற துயரமும் இயலாமையும் தெரிந்தது. நான் உங்களை குருட்டுத்தனமாக நம்பினேன். என் வாழ்க்கையின் முடிவுகளையும் என் விருப்பத்தையும் உங்களிடமே ஒப்படைத்தேன். ஆனால் நீங்கள் இருவரும் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டீர்கள். நீங்கள் என்ன மாதிரியான அண்ணன்? உங்கள் சொந்த கைகளாலேயே என்னை நரக நெருப்பிற்குள் தள்ளிவிட்டீர்கள் என்று விம்மி விம்மி அழுது கொண்டே அவர் சட்டைக்காலரை பிடித்துக் கேட்டேன். உணர்ச்சிப் போராட்டம். என் நிலையைக் கண்டு அண்ணனின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் மெதுவாக என் கைகளை அகற்றிவிட்டு என்னை கட்டாயப்படுத்தி சோபாவில் அமர வைத்தார். இப்போது எனக்கு எல்லாம் புரிகிறது அண்ணா. நான் உங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்தேன். அதனால்தான் இவ்வளவு அவசரமாக உங்களை விடுவித்துக் கொண்டு எனக்குச் சற்றும் பொருத்தமில்லாத ஒருவனிடம் என்னை தள்ளிவிட்டீர்கள் என்று நான் அவரது கண்களை பார்த்து கூர்மையாகவும் கசப்பாகவும் குற்றம் சாட்டினேன். அண்ணன் மீண்டும் மீண்டும் என்னிடம் அன்பாக பேசி புரிய வைக்க முயன்றார். இதோ பார் கிருத்திகா, நான் சொல்வதை கவனமாக கேள். உன் கணவன் உண்மையிலேயே ஒரு நல்லவர் மற்றும் பண்பானவர். அவர் உள்ளத்தால் மிகவும் நேர்மையானவர். அவர் இதுவரை உனக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவர் உன்னை ஆழமாக மதிக்கிறார், உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். நீ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அவரது நற்குணத்தை வைத்து நான் என்ன செய்வது? அதை வைத்து நான் என்ன கூழ் காய்ச்சுவதா? அவர் பார்ப்பதற்கு அழகாக கூட இல்லை. என்னுடன் பழகக்கூட அவருக்கு தகுதியில்லை. அவரை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது.
அவருடைய இருப்பு, அவருடைய வறுமை, அவருடைய அழுக்கு அனைத்தையும் நான் வெறுக்கிறேன் என்று நான் முகத்தைச் சுளித்து அருவருப்புடன் பதிலளித்தேன். இறுதி தீர்ப்பு. என் வார்த்தைகளைக் கேட்டதும் அண்ணன் என்னை கோபத்துடன் உற்று பார்த்தார். அவர் முகம் சிவந்தது. திடீரென்று அவரது முகம் கல்லாய் இறுகியது. அவர் எழுந்து நின்று தனது இறுதி முடிவை அறிவித்தார். இதோ ஃபார் கிருத்திகா, இது அப்பாவின் முடிவு. அவர் தனது நண்பருக்கு வாக்கு கொடுத்திருந்தார். உன்னுடைய இந்த போலியான கௌரவத்திற்காக, ஃபால்ஸ் ஈகோ, மறைந்து என் தந்தையை பொய்யர் என்று என்னால் நிரூபிக்க முடியாது என்று அண்ணன் மிகவும் வெளிப்படையாகவும் இதயத்தை ரணப்படுத்தும் விதமாகவும் சொன்னார். சரி, அப்படியானால் அப்பாவின் அந்த பழைய பயனற்ற முடிவிற்காக நான் என் முழு வாழ்க்கையையும் அழித்துக் கொள்கிறேன். இந்த வீட்டில் எனக்கு எந்த மதிப்பும் இல்லை. நான் ஆடு மாடுகளைப் போல ஆக்கப்பட்டுவிட்டேன் என்று கதறி அழுதுகொண்டே தரையில் அமர்ந்து என் தலையை முட்டிக்கொண்டேன். என் குரலைக் கேட்டு அண்ணி உள்ளே வந்து என்னை அமைதிப்படுத்த முயன்றார். நான் இப்போதே அண்ணனுடன் வீட்டிற்கு திரும்பிப் போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தேன். ஆனால் அண்ணன் என்னை கட்டாயமாக அழைத்துச் செல்ல மறுத்துவிட்டார். இதுதான் இனி உன் வீடு, நீ இப்போது திருமணமானவள் என்பதால் இங்கேயேதான் வாழ வேண்டும், இங்கேயேதான் சாக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். நரகமான நாட்கள். என் அண்ணன் மீது எனக்கு மிகுந்த ஆத்திரம் வந்தது. ஏனென்றால் நான் திருமணம் செய்து கொண்ட அந்த ஏழை மனிதனின் வீட்டில் வாழ நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். நான் அவரை பைத்தியக்காரத்தனமாக வெறுத்தேன். அவரை பற்றிய அனைத்தும் மைனஸ் அவரது குரல், அவரது ஒவ்வொரு அசைவும் எனக்கு எரிச்சலை தந்தது. அவர் தற்செயலாக என் அருகில் வரும்போதெல்லாம் அவரது இருப்பைக் கண்டு நான் அருவருப்படைந்தேன். அவரது மலிவான ஆடைகளிலிருந்து வீசும் வியர்வை வாசனை எனக்கு பைத்தியம் பிடிக்க வைத்தது. நான் ஒரு நல்ல படித்த நவீனமான பெண், அவரோ ஒரு அறிவில்லாத பண்படாத மனிதர். அவரை அவமானப்படுத்துவதிலும் கேலி செய்வதிலும் நான் எந்த குறையும் வைக்கவில்லை. எங்கள் திருமண வாழ்க்கையின் ஆரம்ப நாட்கள் நரகத்திற்குச் சற்றும் குறைவில்லாதவையாக இருந்தன. அந்த சிறிய அறையை நான் எனது சிறைச்சாலையாக மாற்றிக்கொண்டேன். அவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் அதிகாலையிலேயே எழுந்து தனது தொழிற்சாலை வேலைகளுக்கு சென்று விடுவார். ஆனால் நானோ நாள் முழுவதும் படுக்கையிலேயே படுத்துக்கொண்டு தூங்குவது அல்லது என் தோழிகளுடன் அலைபேசியில் அவரது தோற்றம், அவரது வறுமை மற்றும் அவரது குடும்பத்தைப் பற்றி பேசுவதையே வேலையாக கொண்டிருந்தேன். அவர் மாலை நேரத்தில் களைப்பிலும் வியர்வையிலும் நனைந்தபடி வீட்டிற்கு வரும்போது நான் வேண்டுமென்றே அவரிடம் சண்டையிட காரணங்களை தேடுவேன். அதன் மூலம் அவரது மன அமைதியை முற்றிலும் குலைக்க முயல்வேன். இந்த ஈரத்துண்டை ஏன் இங்கே படுக்கையில் போட்டிருக்கிறாய்? நீ உன் வாழ்நாள் முழுவதும் ஒரு அறிவில்லாத முட்டாளாகவே இருப்பாய், இல்லையா? உனக்கு எந்த ஒரு நாகரீகமோ அல்லது மனிதர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்ற அறிவோ கிடையாது என்று ஆத்திரத்தில் கத்தினேன். கோபத்தின் உச்சத்துக்கே சென்ற நான் அந்த ஈரத்துண்டை எடுத்து அவர் முகத்தில் ஓங்கி அடித்தேன். அவர் தரையில் விழுந்த அந்த துண்டை அமைதியாக பொறுக்கி எடுத்தார். பிறகு புரியாத ஒரு புன்னகையுடன், என்னை மன்னித்துவிடு கிருத்திகா. நான் தவறு செய்துவிட்டேன். இனிமேல் கவனமாக இருப்பேன். கோபப்படாதே, உனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் என்றார். அவர் காரணமில்லாமல் மன்னிப்பு கேட்பதும் என் கோபத்தை பொறுத்துக்கொள்வதும், அந்த புன்னகையும் என் கோபத்தை தணிப்பதற்கு பதிலாக அதில் எண்ணெயை ஊற்றுவது போலவே இருந்தது. நான் அவரை நோக்கி கூர்மையான வார்த்தைகளை வீசினேன். ஆனால் நான் அவரிடம் எவ்வளவு வெறுப்பாகவும் அவமானமாகவும் பேசினாலும் அவர் என் மீது இன்னும் அதிக அக்கறை காட்டினார். அவர் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கவனித்துச் செய்தார். நான் தூங்கும்போது வீட்டில் எந்தச் சத்தமும் வராமல் பார்த்துக்கொண்டார். காரணமில்லாமல் என் அறைக்கு அருகில் வரக்கூடாது என்று தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் கண்டிப்புடன் உத்தரவிட்டிருந்தார். மாம்பழச் சம்பவமும் மாறாத புன்னகையும். அவர் எனது மதிய உணவையும் இரவு உணவையும் சரியான நேரத்திற்கு என் அறைக்கே கொண்டு வருவார். சுத்தமான பாத்திரங்களில் உணவை அழகாக தட்டில் அடுக்கி எடுத்து வருவார். இந்தா, சாப்பிடு. நாள் முழுவதும் நீ எதையும் சாப்பிடவில்லை, நீ மிகவும் பலவீனமாகிவிடுவாய் என்று என் மீது அக்கறையுடன் தட்டை எனக்கு முன்னால் வைப்பார். நீ என்னை பற்றி கவலைப்படத் தேவையில்லை. உன் வேலையை பார்த்து கொண்டு இங்கிருந்து வெளியே போ. நீ அருகில் இருந்தாலே எனக்கு மூச்சுத் திணறுவது போல் இருக்கிறது என்று நான் முகத்தை திருப்பிக் கொண்டு கர்வமான தொனியில் பதிலளிப்பேன். ஆனால் அவர் ஒரு விசித்திரமான, வெட்கமற்ற, பிடிவாதமான மனிதர். நான் சொன்ன எந்த கடுமையான வார்த்தைகளையும் அவர் பொருட்படுத்தவே இல்லை. இறுதியில் ஒரு இரவு என் பொறுமை எல்லை மீறியது. அவர் எனக்காக சந்தையிலிருந்து சில மாம்பழங்களை வாங்கி வந்திருந்தார். எனக்கு மாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதை அவர் எப்படியோ தெரிந்து வைத்திருந்தார். அவற்றை கழுவி ஒரு தட்டில் அழகாக வெட்டி என் படுக்கைக்கு முன்னால் கொண்டு வந்தார். உனக்கு மாம்பழம் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். உனக்காகவே சந்தையிலிருந்து பிரத்யேகமாக வாங்கி வந்தேன். இதை சாப்பிட்டுப் பார், மிகவும் இனிப்பாக இருக்கும் என்றார். ஏதோ ஒரு பெரிய லாட்டரி அடித்தது போன்ற ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியும் பிரகாசமும் அவர் கண்களில் இருந்தது. நான் அந்த தட்டையும் பிறகு அவரது களைப்பான கருமையான முகத்தையும் அருவருப்புடன் பார்த்தேன்.
எனக்குள் இருந்த கசப்பு அனைத்தும் என் உதடுகளுக்கு வந்தது. இறுதியில் நான் அதை அவர் முகத்திற்கு நேராகவே சொன்னேன். இந்த உலகத்திலேயே உனக்கு கல்யாணம் செய்து கொள்ள நான் ஒருத்திதான் கிடைத்தேனா? சொல். எனக்கு கண் தெரியாமல் போய்விட்டதா, அல்லது என் வீட்டிற்கு வந்து பெண் கேட்க நீ என்ன குருடனா என்று படுக்கையிலிருந்து எழுந்து நின்று அவரது கண்களை நேருக்கு நேர் பார்த்து கத்தினேன். அவர் முகத்தில் இருந்த அந்த அப்பாவித்தனமான மகிழ்ச்சி மறைந்தது. ஆனால் அவர் வழக்கம்போல் அமைதியாக இருந்தார். ஆத்திரத்தின் உச்சம். உன்னை போன்ற ஒரு கருப்பான லட்சணமில்லாத மனிதனுக்கு இந்த உலகத்தில் பெண்களுக்கு என்ன பஞ்சமா? எந்த ஒரு ஏழை அறிவில்லாத பெண்ணாவது உன்னை திருமணம் செய்திருப்பார்? இந்த தூசுக்கு கூட நீ தகுதியானவன் இல்லை. ஆனால் நீ வானத்தில் பறக்க கனவு கண்டாய் என்று நான் அவரது வறுமையையும் தோற்றத்தையும் வெட்கமில்லாமல் கேலி செய்தேன். நான் அந்த தட்டை காலால் உதைத்து எறிந்தேன். மாம்பழத் துண்டுகள் அறையின் தரை முழுவதும் சிதறின. நினைவில் வைத்துக்கொள், உன் உயர்ந்த கனவுகள் ஒருபோதும் நனவாக விடமாட்டேன். நீ எனக்கு தகுதியானவன் அல்ல, ஒருபோதும் இருக்க முடியாது. என் வாழ்க்கையில் நீ அவ்வளவு எளிதாக மகிழ்ச்சியாக இருக்க நான் விடமாட்டேன் என்று ஆத்திரத்தில் மூச்சிரைக்க விரலை நீட்டி அவரை மிரட்டினேன். அவர் அமைதியாக என் கோபமான முகத்தை பார்த்தார். அவர் கண்களில் கண்ணீரோ கோபமோ இல்லை, ஆனால் ஒருவித அமைதி பரவியிருந்தது. அவர் குனிந்து தரையில் விழுந்த மாம்பழத் துண்டுகளை மெதுவாக பொறுக்கினார். பிறகு ஒரு ஆழமான அமைதியான புன்னகையுடன் என்னை பார்த்தார். எனது விஷம் போன்ற வார்த்தைகள் அவரிடம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதது போல் இருந்தது. அவரது அந்த அமைதியான புன்னகை எனக்கு இன்னும் எரிச்சலை தந்தது. ஆனால் அவர் மனமுடைந்து என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி எனக்கு விவாகரத்து கொடுக்கும் அளவுக்கு அவரை நான் கீழ்த்தரமாக நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். இந்த மனிதனின் வாழ்க்கையை நரகமாக்க நான் துணிந்தேன். மாம்பழச் சம்பவத்திற்குப் பிறகு எனக்குள்ளிருந்த வெறுப்பு ஒரு பெரிய ஆறாத புண்ணாக மாறியது. அந்த வீட்டின் பழைய சுவர்கள் என்னை கடிக்க வருவது போல் தோன்றியது. அவரது அமைதியான நடத்தை என் கோபத்தை மேலும் அதிகரித்தது. நான் ஆத்திரத்துடன் என் போர்வையை இழுத்து எறிந்துவிட்டு அவருக்கு முன்னால் வந்து நின்றேன். என் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. நான் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருந்தேன். நான் என் அண்ணன் வீட்டிற்குப் போக வேண்டும் என்று அவரது கண்களை நேருக்கு நேர் பார்த்து என் முடிவை அறிவித்தேன். எனது இந்த திடீர் முடிவால் அவர் திடுக்கிட்டார். அவரது சட்டை அவர் கையை விட்டு நழுவியது. அவர் ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு என்னை பார்த்து மென்மையாகச் சொன்னார், சரி, நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். அவரது கண்ணியம் அப்போதும் மாறவில்லை. நீ தயாராகு. நாம் இருவரும் சேர்ந்து போவோம். ஆனால் நீ மாலையில் என்னுடன் திரும்பி வரவேண்டும். அவரது அந்த வார்த்தைகள் என்னை சுட்டெரித்தன. நீ இல்லாமல் இந்த வீடு வெறுமையாக இருக்கிறது கிருத்திகா என்று அவர் என் கோபமான கண்களை பொருட்படுத்தாமல் தனது இதயத்திலிருந்து பேசினார். உன் முட்டாள்தனமான பேச்சை நிறுத்து என்று நான் விஷம் கக்கும் குரலில் கடுமையாக இடைமறித்தேன். உன்னுடன் என்னால் இனி வாழ முடியாது. இந்த குப்பை மேட்டிற்கு மீண்டும் வரவும் நான் விரும்பவில்லை என்று அவரது தகுதியை அவருக்கு நினைவூட்டுவது போல கைகளை காற்றில் அசைத்துச் சொன்னேன். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நீ ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாய்? இப்படியே இருந்தால் நான் இங்கே செத்துப் போய்விடுவேன். என் முகபாவனையைக் கண்ட அவர் அமைதியாகி தலை குனிந்தார். அவர் என்னுடன் மேற்கொண்டு வாதிடவில்லை. தனது தேய்ந்து போன பையை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினார். அண்ணனின் அதிர்ச்சித் தீர்ப்பு. அவர் வெளியே சென்றதும் நான் நடுங்கும் கைகளுடன் எனது அலைபேசியை எடுத்து என் அண்ணனின் எண்ணை அழைத்தேன். என் அண்ணன் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பார் என்றும் எனது ஒரு அழைப்பிலேயே இந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்ற ஓடி வருவார் என்றும் நான் நம்பினேன். ஃபோன் அடித்தது. என் இதயம் படபடத்தது. அண்ணன் போனை எடுத்தவுடன் நான் அழத் தொடங்கினேன். அண்ணா, என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள். இந்த முட்டாளுடன் என்னால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது என்று வலியால் துடிக்கும் குரலில் அண்ணனிடம் கெஞ்சினேன். கிருத்திகா, என்னாச்சு? அதிகாலையிலேயே என்ன பேசுகிறாய்? அண்ணனின் குரலில் ஒருவித வேதனையும் விரக்தியும் கலந்திருந்தது. நான் சொன்னேன், அண்ணா, இங்கே எனக்கு மூச்சு திணறுவது போல் இருக்கிறது. இந்த மனிதனை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. அண்ணன் தனது காரை எடுத்துக்கொண்டு வந்து என்னை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையில் என் கோபத்தையெல்லாம் கொட்டி அழுதேன். ஆனால் அலைபேசியில் அவர் அளித்த பதில் எனக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. அவரது போக்கு பனிக்கட்டியைப் போல குளிர்ச்சியாகவும் கல்லைப் போல கடினமாகவும் இருந்தது. கிருத்திகா, நீ அந்த வீட்டிற்கு வாக்கப்பட்டு போய்விட்டாய். இப்போது அதுதான் உன் வீடு என்று அண்ணன் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்திச் சொன்னது என் ஆன்மாவையே உலுக்கியது. உன்னுடைய எல்லா மோசமான நடத்தைகளையும் பொறுத்துக்கொள்ளும் இவ்வளவு நல்ல பண்பான கணவன் கிடைக்க நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அண்ணனின் வார்த்தைகள் என் கர்வத்தை சிதறடித்தன. நீ விவாகரத்து பெற்று இந்த வீட்டிற்கு திரும்பி வந்தால் நினைவில் வைத்துக்கொள், இந்த வீட்டின் கதவுகள் உனக்கு எப்போதும் மூடப்பட்டிருக்கும் என்று அவர் தனது முடிவை ஈவு இரக்கமின்றி அறிவித்துவிட்டு போனை துண்டித்தார்.
ஒரு ஆபத்தான சபதம். கையில் போனுடன் நான் படுக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்தேன். என் மனம் மரத்துப் போனது, கண்ணீர் காய்ந்து விட்டது. என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. நேற்று வரை நான் ஒருமுறை தும்மினால் கூட பதறிப்போய் துடித்துப் போகும் அதே அண்ணன்தான் இன்று என் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவின் முன்னால் என்னை அனாதையாகவும் உதவியற்றவளாகவும் விட்டுவிட்டார். அறையில் நிலவிய மௌனம் என்னை பயமுறுத்தியது. இந்த உயர்ந்த சுவர்களுக்குள் நான் உயிருடன் புதைக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நானாக அவரிடம் விவாகரத்து கேட்க மாட்டேன். நான் என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு பற்களை கடித்தபடி என் இதயத்திற்குள் ஒரு முடிவெடுத்தேன். அதற்கு பதிலாக இந்த மனிதனே என்னை தானாக விவாகரத்து செய்து கைகூப்பி இந்த வீட்டை விட்டு வெளியே எறிய வேண்டுமென்று சபதம் செய்தேன். நான் ஒரு ஆபத்தான முடிவை எடுத்து எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டேன், அண்ணா, அப்போது என் மீது கோபப்படாதீர்கள். அவர் என்னை தானாக விட்டுச் செல்லும்போது இந்த உலகத்தின் முன்னாலும் அண்ணனின் முன்னாலும் இந்த மனிதனை ஒரு கெட்டவனாக காட்டி நான் விவாகரத்து பெறுவேன். எது நடந்தாலும் என் திட்டத்தைச் செயல்படுத்த நான் உறுதியாக இருந்தேன். நான் அவரை எவ்வளவு அதிகமாக துன்புறுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவர் வாழ்க்கையை நரகமாக்க முடிவெடுத்தேன். அவர் எப்போது உடைந்து போவார் என்று அவரது பொறுமையை சோதிக்க தீர்மானித்தேன். ஆனால் நான் கேட்பதற்கு முன்பே அவர் என் ஒவ்வொரு தேவையையும் கவனித்துச் செய்தார். அவரது இந்த நற்குணமே எனது மிகப்பெரிய தடையாக மாறியது. நான் தப்பித்துச் செல்ல அவரது எந்த ஒரு குறையையும் ஒரு காரணமாக பயன்படுத்த அவர் எனக்கு வாய்ப்பே தரவில்லை. அவர் ஒரு இயந்திரம் போல வேலை செய்தார். ஒவ்வொரு அவமானத்திற்கும் ஒரு புன்னகையையே பதிலாகத் தந்தார். நந்தினியின் நச்சு ஆலோசனைகள். அவரது பொறுமையை எப்படி இழக்கச் செய்வது என்று பல மணிநேரம் படுக்கையில் படுத்துக்கொண்டு யோசித்தேன். யோசித்துக் கொண்டிருந்தபோது எனது பல்கலைக்கழகத் தோழி நந்தினியின் நினைவு வந்தது. நான் உடனே அவளுக்கு ஃபோன் செய்தேன். நந்தினி ஒரு மந்தரை போன்ற பெண். அவள் எப்போதும் என் கணவரைப் பற்றி என்னிடம் அவதூறு பேசி என் கோபத்தை தூண்டிவிடுவாள். ஹலோ நந்தினி, எனக்கு உன் உதவி தேவை. இந்த வீட்டில் எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது என்று ஃபோன் செய்த உடனேயே நந்தினியிடம் அழுது கெஞ்சினேன். என்னாச்சு? ஏன் அழுகிறாய்? அந்த முட்டாள் உன்னிடம் ஏதாவது சொன்னானா என்று நந்தினி உடனே எனக்காக பேசி என் கணவரை திட்டத் தொடங்கினாள். இவ்வளவு அழகான மற்றும் நவீனமான பெண்ணான நீ எப்படி அந்த மனிதனுடன் வாழ்கிறாய்? நந்தினியின் வார்த்தைகள் என் கர்வத்திற்கு மேலும் தீனி போட்டன. அந்த ஆள் பார்ப்பதற்கு ஒரு மாதிரி லட்சணமில்லாமல் முட்டாளாக இருக்கிறான். உனக்கும் அவனுக்கும் எந்த பொருத்தமும் இல்லை என்று நந்தினி என் காயப்பட்ட இடத்தில் கை வைத்தாள். அவளுடைய அனுதாபத்தை ஏற்றுக்கொண்டு நான் இன்னும் அதிகமாக அழத் தொடங்கினேன். என் அண்ணன் என்னை மீண்டும் அழைத்துச் செல்ல முற்றிலுமாக மறுத்துவிட்டார். இப்போது இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க எனக்கு வேறு வழியே தெரியவில்லை என்று என் ஒட்டுமொத்த அவலநிலையையும் நந்தினியிடம் விவரித்தேன். கவலைப்படாதே கிருத்திகா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு என்று நந்தினி சாதுரியமாக என்னை சமாதானப்படுத்தினாள். ஒன்று செய். அந்த ஆளை உனது பெரும் செலவுகளால் திணறடி. அவன் முற்றிலும் உடையும் வரை அவனை சுமையாக்கு. நந்தினியின் இந்த ஆலோசனை என் இருண்ட மனதிற்கு ஒரு ஒளிக்கீற்றாக அமைந்தது. உனது எல்லாச் செலவுகளையும் அவனால் ஈடுகட்ட முடியாமல் போகும்போது அவன் உன்னை விவாகரத்து செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவான் என்று நந்தினி ஒரு தந்திரமான மற்றும் முட்டாள்தனமான திட்டத்தை எனக்கு கொடுத்தாள். அவனிடம் எவ்வளவு பணம் கேட்க முடியுமோ அவ்வளவு கேள். அந்த ஏழை மனிதனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத தொகையை கேள் என்று நந்தினி என்னை தூண்டிவிட்டாள். அந்த திட்டம் எனக்கு மிகவும் பிரகாசமானதாக தோன்றியது. நான் அவளுடைய வார்த்தைகளால் கவரப்பட்டு என் மனதில் நீண்ட கோரிக்கை பட்டியலை தயாரித்தேன். அவனது சம்பளம் மிகக் குறைவு என்பதும் அவன் மிகவும் சிரமப்பட்டுத்தான் வாழ்க்கையை நடத்துகிறான் என்பதும் எனக்கு தெரியும். இரக்கமற்ற நிபந்தனை. இறுதியாக அன்று மாலை அவர் களைப்புடன் வீட்டிற்கு வந்தபோது நான் அவரை என் அறைக்கு அழைத்தேன். அவர் வாசலில் நின்றார். நீண்ட நாள் உழைப்பின் சோர்வு அவர் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவரிடம் மிக முக்கியமான ஒன்றை பேச வேண்டும் என்று சொன்னேன். சரி கிருத்திகா, சொல். நீ என்ன சொன்னாலும் சரி. உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று அவர் தனது சோர்வை மறைத்துக்கொண்டு மென்மையாக கேட்டார். எனக்கு மாதம் 25,000 ரூபாய் வேண்டும். இது மற்ற எல்லா செலவுகளையும் தவிர்த்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டும் என்று எந்த வெட்கமுமின்றி அவர் தலையில் ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டேன். நான் ஷாப்பிங் செல்லவும் ஆடைகள், நகைகள், காலணிகள் வாங்கவும் இது தேவை என்று சொன்னேன். என் அண்ணன் வீட்டில் நான் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்ந்தேன் என்பதை அவருக்கு நினைவூட்டி அவரது தகுதியை கேலி செய்யும் விதமாக இதை கூறினேன். உன்னால் இதை தர முடிந்தால் சரி, இல்லையென்றால் நீ என்னை விவாகரத்து செய்துவிடலாம் என்று பகிரங்கமாக அவரை மிரட்டினேன். அவரை துன்புறுத்தவும் அவரது கௌரவத்தை நசுக்கவும் நான் இதையெல்லாம் செய்தேன். இவ்வளவு பெரிய தொகையை கேட்டவுடன் அவர் ஆத்திரமடைவார், என்னை தாக்குவார் அல்லது விவாகரத்துக்கு சம்மதிப்பார் என்று நான் உறுதியாக நம்பினேன்.
ஒரு புரியாத புதிர். ஆனால் அவர் ஒரு விசித்திரமான மனிதர். அவர் எப்படிப்பட்டவர் என்றே எனக்கு தெரியவில்லை. இந்த சாத்தியமற்ற மற்றும் கொடுமையான நிபந்தனையை கேட்ட பிறகும் அவர் கோபப்படவோ அல்லது தயங்கவோ இல்லை. அவர் அமைதியாக தலையசைத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். அவர் உடைந்து போய் விவாகரத்து கோருவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று அவர் என் கையில் 25,000 ரூபாயை ஒப்படைப்பார். இது எனக்கு பெரும் ஆச்சரியமாக இருந்தது. அதிகாலையில் அவர் தொழிற்சாலைக்கு கிளம்பும்போது அந்த பணத்தை என்னிடம் கொடுப்பார். பிறகு புன்னகையுடன், இதை வைத்துக்கொள், நீ சந்தைக்குச் சென்று உனக்கு வேண்டியதை வாங்கிக்கொள் என்பார். அவர் ஏதோ ஒரு தொழிற்சாலைக்கு அதிபராக இருப்பதைப் போலவும் 25,000 ரூபாய் அவருக்கு ஒரு சிறிய தொகை என்பது போலவும் அவ்வளவு நிதானமாக பேசினார். உனக்கு எப்படியாவது நான் பணம் தர வேண்டும், நீ கவலைப்பட தேவையில்லை. உனது தேவைகளை நிறைவேற்றுவது என் கடமை, அதை செய்வதுதான் சரி என்று அவர் சாதாரணமாக சொல்லிவிட்டு தொழிற்சாலைக்கு கிளம்பிவிடுவார். நானோ படுக்கையில் அமர்ந்து கொண்டு அந்த புதிய நோட்டுகளையே பார்த்து கொண்டிருப்பேன். மனசாட்சியற்ற பயணம். அன்று ஒரு நாள் அது ஒரு குளிர்கால காலை பொழுது. அவர் காலையில் கோவிலுக்குச் சென்றுவிட்டு திரும்பினார். நேராக என் அறைக்கு வந்து கையில் ஒரு கட்டுப்பணத்துடன் நின்றார். அதை என் தலையணைக்கு அருகில் வைத்துவிட்டு என்னை பார்த்துவிட்டு வேலைக்குச் சென்றார். நான் அந்த நோட்டுகளை என் கைக்குள் சுருட்டிக் கொண்டேன். படுக்கையில் அமர்ந்து யோசித்தேன். அவர் ஒரு சிறிய தொழிற்சாலையில் வேலை செய்கிறார் என்பதும் அவரது சம்பளமே வெறும் 25,000 ரூபாய்தான் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். அவரது குடும்பத்தினர் பேசிக் கொண்டதிலிருந்து நான் இதை தெரிந்து வைத்திருந்தேன். அவர் தனது முழு மாத சம்பளத்தையும் என்னிடமே கொடுத்துவிட்டால் மற்ற செலவுகளை அவர் எப்படி சமாளிக்கிறார்? இது எனக்கு முற்றிலும் புரியாத புதிராக இருந்தது. அவர் வீட்டிற்குத் தேவையான மளிகைப் பொருட்களை வாங்கினார், மின்சார கட்டணம் செலுத்தினார், தனது வயதான தாய்க்கு மருந்துகளையும் வாங்கினார். ஆனால் நான் அவரை இன்னும் சுமையாக்க வேண்டும், அவரை உடைக்க வேண்டும் என்றுதான் விரும்பினேன். என் மனசாட்சியின் குரலை அடக்கிவிட்டு அந்த பணத்தை என் பையில் போட்டுக்கொண்டேன். அவர் அந்த பணத்தை எங்கிருந்து கொண்டு வருகிறார் அல்லது யாரிடம் பிச்சை எடுக்கிறார் என்பதைப் பற்றி எனக்கு கவலையில்லை. எனக்கு தேவையெல்லாம் ஷாப்பிங் செய்வதும் எனது கர்வத்தை திருப்திப்படுத்துவதும் மட்டுமே. அன்று நான் தயாராகி நிறைய ஷாப்பிங் செய்யவும் என் நண்பர்களிடம் காட்டிக்கொள்ளவும் மாலுக்குச் சென்றேன். விலையுயர்ந்த உடை அணிந்து மேக்கப் போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். கடந்த மாதமும் இந்த மாதமுமாக சேர்த்து என்னிடம் நிறைய பணம் இருந்தது. பிராண்டட் ஆடைகளையும் நகைகளையும் என் மனதிருப்திக்கு வாங்க வேண்டும் என்று எண்ணினேன். அந்த முட்டாளுடன் வாழ்ந்து இந்த நரகத்தை அனுபவிப்பதற்கு கைமாறாக இதையாவது செய்ய வேண்டும் என்று என் இதயத்தில் உறுதியாக இருந்தேன். அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் அமர்ந்து கொண்டு, இந்த மனிதன் எனது கோரிக்கைகளால் சோர்வடையும் வரை நான் எனது ஆசைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று எனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருந்தேன். அவனது வருமானத்தில் வாழ்ந்து அவனை பிச்சையெடுக்க வைத்து விடுவேன் என்ற எண்ணத்துடன் என்னை நானே தேற்றிக்கொண்டேன். உண்மையில் நான் நகரின் மிகப்பெரிய வணிக வளாகத்திற்கு மால் சென்று கொண்டிருந்தேன். அங்கு என் நண்பர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருந்தார்கள். அவனை விவாகரத்து செய்ய வைப்பதற்காக அவனை முற்றிலும் ஓட்டாண்டியாக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். நான் ஆட்டோவில் மாலுக்குச் சென்று கொண்டிருந்தபோது என் பையில் நிறைய பணம் இருந்தது. என் கர்வம் அதன் உச்சத்தில் இருந்தது. அப்போது நகரின் மையப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல், டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது. எனக்கு முன்னால் ஆட்டோ நின்றது. வெப்பமும் புழுக்கமும் எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தின. நான் விரக்தியுடன் வெளியே பார்த்தேன். அந்த அதிர்ச்சியான காட்சி. திடீரென்று கூட்டத்திற்கு இடையே ஒரு பரிச்சயமான முகத்தை நான் கண்டேன். அவர் ஒரு லாரியின் அருகில் நின்று கொண்டிருந்தார். அவரது தோள்களில் ஒரு கனமான மூட்டை இருந்தது. நான் என் கண்களை தேய்த்துவிட்டு மீண்டும் உன்னிப்பாக பார்த்தேன். அவர் வேறு யாருமல்ல, என் கணவர்தான். என் வாயிலிருந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அலறல் வெளிவந்தது. என் உடல் முழுவதும் மரத்துப் போனது. அவர் தனது தலை மற்றும் தோள்களில் கனமான சுமைகளை சுமந்து கொண்டு நிதானமாக லாரியின் கூரை மீது ஏறிக்கொண்டிருந்தார். அவரது ஆடைகள் வியர்வையில் நனைந்திருந்தன. நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்து கண்களுக்குள் சென்றது. அவர் அதை மீண்டும் மீண்டும் துடைத்துக் கொண்டிருந்தார். நான் அவரது கால்களை உற்று பார்த்தேன். அவரது காலணிகளும் ஷூஸ் மோசமாக கிழிந்திருந்தன. அவரது விரல்கள் வெளியே தெரிந்தன. அவை தூசியாலும் அழுக்காலும் படிந்திருந்தன. ஓ கடவுளே, இந்த மனிதன் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என் இதயம் படபடத்தது. மூச்சு விடுவது சிரமமானது. அந்த நிமிடம் என் ஆன்மா நடுங்கியது. ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் மீது எனக்கு அளவற்ற பரிதாபம் ஏற்பட்டது. என் கர்வம் அனைத்தும் ஒரே நொடியில் சிதறிப்போனது. கசப்பான உண்மை. அவர் இரவில் தொழிற்சாலையில் வேலை செய்தார், பகலில் இங்கே மூட்டை தூக்கும் வேலை செய்தார். மக்களின் உடைமைகளை தன் தலையில் சுமந்து சென்று லாரிகளிலும் கார்களிலும் ஏற்றிக் கொண்டிருந்தார். அவரது கிழிந்த காலணிகளும் பழைய ஆடைகளும் அவர் சம்பாதித்த அனைத்தையும் எனக்காக மட்டுமே செலவழித்தார் என்பதற்கு உரத்த சாட்சிகளாக இருந்தன.
தனக்காக ஒரு ஜோடி காலணிகளை கூட அவர் வாங்கிக் கொள்ளவில்லை. எனது பொய்க்கர்வத்தை திருப்திப்படுத்துவதற்காக அவர் தனது சொந்த வாழ்க்கையை நரகமாக்கிக் கொண்டார். அவர் நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்தில் என்னை விவாகரத்து செய்துவிட்டு தனது வாழ்க்கையை தற்காத்துக் கொண்டிருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. மாறாக எனது நியாயமான மற்றும் அநியாயமான ஒவ்வொரு ஆசையையும் அவர் தொடர்ந்து நிறைவேற்றி வந்தார். இன்று என் கண்களில் தன்னிச்சையாக கண்ணீர் வந்தது. ஆட்டோவை திருப்புங்கள். நான் வீட்டிற்கு போக வேண்டும் என்று என் கண்ணீரை மறைக்க முயன்று ஆட்டோ ஓட்டுநரிடம் கத்தினேன். ஷாப்பிங் செய்ய மாலுக்குச் சென்று கொண்டிருந்த நான் உடனடியாக அந்த ஏழ்மையான இடத்திற்கு திரும்பினேன். குற்ற உணர்ச்சியும் மன்னிப்பும். வீட்டிற்கு வந்ததும் நான் என் அறை கதவை சாத்திக்கொண்டு படுக்கையில் விழுந்து அழுதேன். விக்கல் எடுக்கும் அளவுக்கு அழுதேன். என் இதயம் பாரமாக இருந்தது. அதனால்தான் நான் அவ்வளவு அழுதேன். அந்த மனிதருக்கு நான் எவ்வளவு பெரிய அநீதி இழைத்து விட்டேன். அவர் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பதை இன்று வரை நான் உணரவே இல்லை. ஒருவேளை நான் ஒரு படித்த மற்றும் அழகான மனிதனை திருமணம் செய்திருந்தால் அவர் எனக்கு இவ்வளவு மரியாதையையும் என் ஆசைகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தையும் கொடுத்திருக்க மாட்டார். இந்த ஏழை மனிதன் எனக்கு கொடுத்த உண்மையான அன்பையும் பாசத்தையும் ஒரு பணக்காரனால் ஒருபோதும் கொடுத்திருக்க முடியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். நான் முற்றிலும் தவறு செய்திருக்கிறேன் என்பதை இன்று என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு கசப்பான உண்மையாக உணர்ந்தேன். கடவுள் எனக்கு இவ்வளவு நல்ல நேர்மையான அன்பான மனிதனை ஆசிர்வதித்திருந்தார். ஆனால் எனது முட்டாள்தனத்தால் நான் அவரை இவ்வளவு தூரம் அவமதித்து விட்டேன். ஒரு புதிய தொடக்கம். மாலை நேரமானது. அவர் வீட்டிற்கு வந்தபோது வழக்கத்தை விட அதிக சோர்வாகவும் முற்றிலும் களைப்பாகவும் காணப்பட்டார். அறைக்குள் நுழைந்தவுடன் அவர் என்னை பார்த்தார். பிறகு அமைதியாக நாற்காலியின் மூலையில் அமர்ந்தார். சோர்வு மிகுதியால் அவர் அப்படியே பின்னால் சாய்ந்து உறங்கிப்போனார். நான் படுக்கையில் அமைதியாக அமர்ந்து அவரது அப்பாவித்தனமான களைத்த முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். நான் என் இருக்கையிலிருந்து எழுந்தபோது என் காலடி சத்தம் அவரை கலைத்தது. அவர் அவசரமாக நாற்காலியிலிருந்து எழுந்து தன் கழுத்தை சரிசெய்தார். பிறகு என்னை ஆவலாக பார்த்தார். நான் தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. நான் எப்படி தூங்கினேன் என்று தெரியவில்லை என்று அவர் பதற்றத்துடன் தன் தலைமுடியை சரிசெய்து கொண்டு கதவை நோக்கி நடக்கத் தொடங்கினார். பிறகு அவர் என்னை பார்த்து, நீ இங்கே அமர். நான் உனக்கு உணவு கொண்டு வருகிறேன். நீ முதலில் சாப்பிடு. பிறகு உனக்கு வேண்டியதை செய்யலாம் என்றார். அவர் தனது சோர்வை பொருட்படுத்தாமல் எனது பசியைப் பற்றி கவலைப்பட்டார். நான் உடனடியாக முன்னே சென்று அவரது கையை பிடித்தேன். அவர் முற்றிலும் திகைத்துப் போய் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஏனென்றால் எங்கள் திருமணத்திற்குப் பிறகு நான் இப்படி அவர் கையை பிடித்து அவருக்கு மிக அருகில் நின்றது இதுவே முதல் முறை. அவரது கண்களில் ஒரு விசித்திரமான நம்ப முடியாத ஆச்சரியம் இருந்தது. இல்லை, நீங்கள் உணவு கொண்டு வரமாட்டீர்கள். இனிமேல் நான்தான் உணவு கொண்டு வருவேன் என்று நான் மென்மையாகவும் அன்பாகவும் சொன்னேன். மேலும் நீங்கள் இன்று தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டாம். நான் அவர் கையை இறுகப் பிடித்து என் முடிவை அறிவித்தேன். எனக்காக நீங்கள் இவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை நீங்களே இப்படி தண்டித்துக் கொள்ள வேண்டாம். என் முகத்தில் அவருக்கு மேலான உண்மையான வலியும் ஏக்கமும் தெரிந்தது. உங்களைப் போன்ற ஒரு அற்புதமான மனிதனிடமிருந்து கிடைக்கும் அன்பின் ஆறுதலுக்கு நான் தகுதியானவள் அல்ல. என் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. என் தொண்டை அடைத்தது. நான் உங்களை அவமதித்து விட்டேன், உங்கள் வாழ்க்கையை மிகவும் கடினமாக்கிவிட்டேன் என்று அழுதுகொண்டே என் பாவங்களை ஒப்புக்கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள், கடவுளுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று தேம்பி அழுதேன். ஆனால் அந்த மனிதர் என் மீது சிறிதும் கோபப்படவில்லை. முதல் முறையாக ஒரு உண்மையான ஆழமான நம்பிக்கை அவர் கண்களில் பிரகாசித்தது. நான் உடனடியாக அவரது காலடியில் விழுந்து என் தலையை அவர் முழங்கால்களில் வைத்தேன். என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை என்று அவரது கால்களை பிடித்துக்கொண்டு கதறினேன். நீங்கள் அறிவில்லாதவர் அல்ல. உங்கள் நற்குணத்தை காண முடியாத அளவுக்கு நான்தான் குருடாக இருந்தேன். என் குரல் வலியால் தழுதழுத்தது. என் நிலையைக் கண்டு அவர் பதறிப்போய் விரைவாக என் தோள்களைப் பிடித்து என்னை தூக்க முயன்றார். அப்படி செய்யாதே கிருத்திகா, நீ என் கௌரவம். என் காலடியில் அமர வேண்டாம். அவர் மெதுவாக என்னை தூக்கி பதற்றத்துடன் எனக்கு அருகில் அமர வைத்தார். நான் மீண்டும் அவர் கையை உறுதியாக பிடித்து அவரது கண்களை நேருக்கு நேர் பார்த்து, இல்லை, இன்று முதல் நான் உங்கள் கௌரவமாக இருக்க விரும்புகிறேன். உங்கள் தோள்களில் ஒரு சுமையாக அல்ல என்று என் கண்ணீரை துடைத்தபடி அவருக்கு உறுதியளித்தேன். மாற்றத்தின் மனம். அறையில் ஒரு சங்கடமான மௌனம் நிலவியது. ஆனால் இந்த மௌனம் முன்பைப் போல பாரமானதாகவும் குத்துவதாகவும் இல்லை. இந்த அமைதியில் ஒரு விசித்திரமான நிம்மதியும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கும் ஒளியும் இருந்தது. நான் சொன்னதைக் கேட்டு அவர் புன்னகைத்து என் கன்னத்தை அன்போடு வருடினார்.
இந்த உணர்வு என் ஆன்மாவின் அனைத்து காயங்களையும் குணப்படுத்தியது. அடுத்த நாள் காலை நான் முதலில் எழுந்தேன். சமையல் அறைக்குச் சென்று முதல் முறையாக என் கைகளாலேயே அவருக்கு காலை உணவை தயாரித்தேன். அவர் தயாராகி அறையை விட்டு வெளியே வந்தபோது காலை உணவு மேஜை தயாராக இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். நான் அவரை நாற்காலியில் அமர வைத்து அவருக்கு முன்னால் 1 கப் தேநீரை வைத்தேன். இன்று முதல் நீங்கள் ஒன்று மட்டுமே செய்ய வேண்டும். உங்களையோ அல்லது என்னையோ நீங்கள் அதிகமாக வருத்திக் கொள்ள மாட்டீர்கள். நான் அவருக்கு முன்னால் அமர்ந்து தீவிரமாக என் நிபந்தனையை கூறினேன். நான் உங்களிடம் எந்த ஆடம்பரமான ஆசைகளையும் வைக்க மாட்டேன், பணமும் கேட்க மாட்டேன் என்று கூறி அவருக்கு உறுதியளித்தேன். இதை கேட்டு அவர் பிரகாசமாக புன்னகைத்து தேநீர் குடிக்கத் தொடங்கினார். இன்னும் என்னால் இதை நம்ப முடியவில்லை. இன்று சூரியன் மேற்கில் உதித்திருப்பதாக தோன்றுகிறது என்று அவர் கிண்டலாக வெளியே பார்த்துச் சொன்னார். அவரது வார்த்தைகளுக்கு நான் புன்னகைத்து அவரை பார்த்து, ஆம், நீங்கள் சொல்வது போலவே சூரியன் சரியாக அங்கேயே உதித்திருக்கிறது என்று ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு பதிலளித்தேன். இன்று என் வாழ்க்கையில் முதல் முறையாக மனிதநேயத்தின் உண்மையான வலியை நான் உணர்ந்தேன். நான் என் இதயத்தில் கை வைத்து என் குழப்பத்தை வெளிப்படுத்தினேன். அவர் சிரித்தார். உண்மையான செல்வம். அந்த நிமிடமே நேற்று வரை நான் வெறுத்த நபர் என் வாழ்க்கையின் மிக அழகான அனுபவமாக மாறிவிட்டதை உணர்ந்தேன். அவரது கருமையான நிறம் எனக்கு உலகின் மிக அழகான நிறமாக தோன்றியது. அவரது எளிமை எனது மிகப்பெரிய பலமாக மாறியது. சில நேரங்களில் நாம் வெளிப்படையான விஷயங்கள் பணம் மற்றும் அந்தஸ்தே எல்லாம் என்று கருதுகிறோம். நாம் பட்டங்களுக்கு மதிப்பு கொடுத்துவிட்டு மனிதனை மறந்து விடுகிறோம். ஆனால் உண்மையான கல்வி என்பது மனிதநேயம், இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொள்வது, பொறுமை மற்றும் உண்மையான அன்பு ஆகியவற்றில் உள்ளது. அதை நான் இறுதியாக எனது ஏழை கணவரிடம் கண்டேன். அன்று முதல் என்னிடம் எஞ்சியிருந்த 25,000 ரூபாயை திருப்பித் தந்து லாரி மூட்டை தூக்கும் வேலையை விட்டுவிடுமாறு அவரை வற்புறுத்தினேன். காலப்போக்கில் எனது உண்மையான மன்னிப்பும் அவரது கடின உழைப்பும் பலன் அளித்தன. இன்று கடவுள் கொடுத்த அனைத்தும் என் கணவரிடம் உள்ளது. அவர் தனது தொழிற்சாலையில் முன்னேறி இன்று ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார். எனக்கு அவரது தந்தை போலவே இருக்கும் 2 அழகான குழந்தைகள் உள்ளனர். ஆனால் இன்றும் கூட அவர் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் நான் சிக்கனமாகவே செலவிடுகிறேன். அறமற்ற எதற்கும் நான் அவரை ஒருபோதும் வற்புறுத்துவதில்லை. உண்மையில் நானும் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி அவருக்கு உதவியாக இருக்கிறேன். எனக்கு இப்போது பெரிய மால்களுக்குச் செல்லவோ அல்லது என் நண்பர்களிடம் தற்பெருமை பேசவோ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எனது உண்மையான செல்வம் என் கணவரும் இந்த மகிழ்ச்சியான குடும்பமும்தான். கடினமான காலங்களில் கையை பிடித்துக்கொண்டு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கும் உறவே உண்மையான உறவு என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் கணவர்தான் எனக்கு ஆதரவானவர். அவரிடம்தான் வாழ்க்கையின் உண்மையான அமைதியைக் கண்டேன். கதை சொல்லியின் செய்தி. இந்த கதை ஒரு நபரை அவரது வறுமை, அந்தஸ்து அல்லது வெளித்தோற்றத்தை வைத்து நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று நமக்கு கற்பிக்கிறது. ஏனென்றால் அவர்களின் உண்மையான மதிப்பு அவர்களின் அன்பு மற்றும் தியாகத்தில் உள்ளது. சில நேரங்களில் கர்வத்தினால் நமக்காக உண்மையிலேயே நல்லது விரும்புபவர்களை நாம் காயப்படுத்துகிறோம். ஆனால் உண்மை வெளிவரும்போது வருத்தம் மட்டுமே மிஞ்சும். அதனால்தான் நாம் உறவுகளை மதிக்க வேண்டும், ஈகோவை தவிர்க்க வேண்டும் மற்றும் உண்மையான அன்பை சரியான நேரத்தில் அடையாளம் காண வேண்டும். நண்பர்களே, நீங்கள் எந்த நகரத்திலிருந்து எங்களது கதையை கேட்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்துகளில் காமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், அதிகமாக பகிருங்கள், ஷேர் மற்றும் ஆதரவு தாருங்கள். மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். எனது இந்த முயற்சியை நீங்கள் ரசித்திருந்தால் எனக்கு ஒரு பெரிய சூப்பர் தேங்க்ஸ் அளிப்பதன் மூலம் உங்கள் அன்பையும் ஆதரவையும் காட்டுங்கள். அதன் மூலம் நான் தொடர்ந்து உங்களுக்கு இதுபோன்ற அற்புதமான கதைகளை கொண்டு வர முடியும். இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இந்த கதையில் உள்ள அனைத்து கதாபாத்திரங்கள், இடங்கள் மற்றும் நிகழ்வுகள் ஆசிரியரின் கற்பனையை அடிப்படையாக கொண்டவை. இது முற்றிலும் பொழுதுபோக்கிற்காகவும் நேர்மறையான செய்தியை வழங்கவும் மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த கதையில் உள்ள எந்தவொரு நபர், இடம் அல்லது நிகழ்வுடனான சாயலும் முற்றிலும் தற்செயலானது. நன்றி.